என்ன சொல்கிறான், என்ன பாஸாக வேணுமா? நான் யாருன்னு நினச்சி பேசிகிட்டு இருக்கிறேன் நீயே? கடலில் இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு தான், அது எனக்கு எல்லாம் டீட்டெயிலாக தெரியும். தரையில் இருக்கிறது எல்லாமே எனக்கு தான், அதை பற்றி எனக்கு டீட்டெயிலாக தெரியும். டீட்டெயிலாக தெரியும்னா சும்மா நினச்சிக்காத, எவ்வளோ டீட்டெயில்னு அதையும் தெரிஞ்சுக்கோ. அல்லாஹ் சொல்கிறான், மரத்திலிருந்து எந்த இலையும் அவன் அறியாமல் உதிர்வதில்லை. ஒரு மரம், அதிலிருந்து ஒரு இலை அது உழுவுறது எனக்கு தெரியாமல் இல்லை. இவ்வளோ டேட்டா தெரிஞ்சதுன்னா நம்மளை மாதிரி ஒரு மனுஷனுக்கு இவ்வளோ தகவல் சொல்லப்பட்டால் நம்ம பைத்தியமாயிரும். இப்போ நான் உன்ட்ட சொல்கிறேன், இப்போ அந்த 5வது தென்னை மரத்தில் 7வது மலை விழுந்துருச்சு, 8வது தென்னை மரத்தில் 5வது விழுந்துருச்சு, அங்கே ஒரு நுங்கு விழுந்துருச்சு, இந்த இடத்துல ஒரு இது விழுந்துருச்சுன்னு, இது இவ்வளோ கொண்டாந்து என்கிட்ட சொல்லிட்டு இருக்கிற, என்ன இது, எதுக்கு இவ்வளோ இன்ஃபர்மேஷன் எனக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க? நல்லா ரிலாக்ஸாக சொல்கிறோம். ஒரு இலைக்கு இல்லை, அது கூட நமக்கு தெரியும். இதெல்லாம் எப்படி கண்டுபிடிப்ப நீ? எந்த ராக்கெட்டில் போய் கண்டுபிடிப்ப இதெல்லாம்? அல்லாஹ்வுடைய அறிவு பாரு எவ்வளோ விசாலமானது. பூமியின் இருள்களினுள் மறைந்திருக்கும் எந்த விதையையும் அவன் அறியாமல் இல்லை. பூமியில் விதை தூவாங்கல்ல, நெல் போடும்போது நெல் இப்படி தூவாங்க, அந்த உழுவுதில் நெல், அதோட கவுண்ட் எனக்கு தெரியும். அல்லாஹ் சொல்கிறான், அது எனக்கு தெரியும். ஒரு யானை ஒரு பழத்தை சாப்பிட்டுட்டு அது போய் எங்கேயாவது போய் சாணி போடும்ல, அது எங்கே போட்டுச்சுன்னு எனக்கு தெரியும். அதோடைய அக்யூரேட் லொக்கேஷன், லேட்டிடியூடு லாங்கிடியூடு அல்லாவுக்கு தெரியும். அது முளைக்குமா முளைக்காதா, அது ஈரமாக இருக்கா காஞ்சிருக்கு, அவன் அறியாமல் இல்லை. பசுமையான மற்றும் உலர்ந்த அனைத்தையுமே தெளிவான ஒரு ஏட்டில் பதிக்கப்பட்டிருக்கின்றன. அப்போது அல்லாவுடைய டீட்டெயில் எப்படிப்பட்டது? மரம்னா மரம் இல்லை, மேக்ரோ லெவல் டீட்டெயில் கிடையாது. பூமி அப்படியே ஜூமில் அப்படி பார்க்குறான், நல்லா மொத்தமாக பார்க்குறான், ஒரு உருண்டை சுற்றிட்டு இருக்கு, இப்படி இல்லை. ஒவ்வொரு இலை, அதுவும் இலை எப்போ விழுவும்? வருஷம் விழுவும் மழை. இலை எப்போ விழுவும்? இலையுதிர் காலம்னு வரும். ஒவ்வொரு வருஷமும் அந்த மரம் இருக்கும்போது அத்தனை இலை விழுவும். அந்த இலை உளுந்து ஒரு இடத்துலையே விழுவும், காற்றுல அடிச்சுட்டு போகும். அது எங்கே போச்சு? 10 செகண்டுக்கு முன்னாடி ஒரு இடத்துல இருந்துச்சு, அது அல்லாவுக்கு தெரியும். 10 செகண்டு தாண்டி ஒரு இடத்துல இப்போ இருக்குது, அதுவும் அல்லாவுக்கு தெரியும். 10 செகண்டு கழித்து ஒரு இடத்துக்கு போக போகுது, அதுவும் அல்லாவுக்கு தெரியும். அவனுடைய அறிவு அப்படியே வியப்பில் ஆழ்த்துதா?